வணக்கம் நேயர்களே. இந்திய பங்குச்சந்தை இன்றைய தினம் 8வது நாளாக ஹேட்ரிக்ல 100க்கு மேல சதம் அடித்து 25,100க்கு மேலே முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்திலே தொடர்ந்து இந்த மாதிரி ஏறியதும் ஒரு பெரிய சாதனை என்று சொல்லலாம். மேலும் கடந்த 2 வாரங்களாக நமது சந்தைகள் பாசிட்டிவ்ல முடிவடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அட்வான்சஸ் பார்த்தோம்னா 1348, டிக்ளைன்ஸ் 1200. பட் மார்க்கெட் பிரெத் ஆன் த கிரீன் சைடு. அதே மாதிரி நிப்டி மிட் கேப் ஒரு 0.32% அதிகரிக்கிறது. நிப்டி ஸ்மால் கேப் பார்த்தோம்னா 0.64% அதிகரித்திருக்கிறது. ஸோ அதனால் மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் டில்ட் இருந்திருக்கிறதை பார்க்க முடிந்தது. 79 பங்குகள் 52 வீக் ஹையையும் 33 பங்குகள் 52 வீக் லோயும் டச் பண்ணியுள்ளது. அடிஷனலா 104 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 56 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை தொட்டுள்ளது. மேலும் செக்டரல் ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா ஒரு 8 துறைகள் இன்னைக்கு மேஜர் இண்டைசஸ் இந்த பாசிட்டிவ் டெரிட்டரி என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் மார்க்கெட் கெயினுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தோம்னா குளோபல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கியூஸ் அண்ட் அது மாதிரி அங்க யூஎஸ்ல ஜாப் டேட்டா ஒரு மாதிரி ஒரு சாஃப்டரா இருந்தது harder than expected the inflation print ன்னு சொல்லலாம். அதனால பொட்டன்ஷியல் ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கக்கூடும் என்ற வாய்ப்பு. ஸோ இவையெல்லாம் ஒரு முக்கிய காரணி. இதை தவிர லோக்கலாகவும் சில காரணிகள் இருக்கு, அதை நடுவில் பார்ப்போம். அதுபோல துறைகளை பார்க்கும் பொழுது மெட்டல் அண்ட் மீடியா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் இந்த 3 துறைகளும் இன்றைய தினம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல இருந்த துறைகள் என்று சொல்லலாம். ஸோ இருந்தாலும் அவை 3மே நல்லா இருந்திருக்கு. மெட்டல், ஃபினான்சியல் சர்வீசஸ் அண்ட் ஃபார்மா ஏரிய துறைகள், எஃப்எம்சிஜி, மீடியா அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்றைய தினம் இறங்கிய துறைகள் ப்ராஃபிட் புக்கிங்ல. ஏறின பங்குகள்னு பார்த்தோம்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஹிண்டால்கோ, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஏஷியர் மோட்டார், ஆக்சிஸ் பேங்க், மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், ஐசிஐசிஐ இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்ல நியூ ஏஜ் டெக்ல எட்டர்னல், இந்துஸ்தான் லீவர், பஜாஜ் ஆட்டோ, இந்துசின் பேங்க், ட்ரெண்ட், விப்ரோ, பாரதி ஏர்டெல், ஏஷியன் பெயிண்ட்ஸ், டைட்டன், ஐடிசி இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் ஜேபிஎம் ஆட்டோ சேல்ஸ் 11% அதிகரித்திருக்கிறது. அதனால லாங் டேர்ம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல $100 மில்லியனுக்கு இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் பணம் வந்தது. அந்த ஷேர் பிரைஸ் ஏறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராங் பூஸ்ட் ஃபார் த கம்பெனியுடைய க்ரோத் பிளானுக்கு. ஸோ அது மாதிரி ஐசிஐசிஐ பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ்லாம் இன்னைக்கு ஏறதுனால தான் மார்க்கெட்டை லார்ஜர் கேப் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டை நிறுத்தியதற்கு ஒரு முக்கிய காரணிகள் என்று சொல்லலாம். மேலும் நமது இந்தியாவுடைய சிபிஐ டேட்டா வந்துள்ளது. அதுல பார்த்தோம்னா 2.07%, மச் பிலோ ஆர்பிஐனுடைய ப்ரொஜெக்ஷன் பாத்தீங்கன்னா 3.1%. ஸோ அதனால வரக்கூடிய ஆர்பிஐ மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு கண்டிப்பாக இருக்கக்கூடும். அதனால பேங்கிங் செக்டார், தென் ரேட் சென்சிட்டிவ் செக்டார் என்று சொல்லக்கூடிய ஹவுசிங் ரியாலிட்டி செக்டார், ஹவுசிங் பினான்ஸ் கம்பெனிஸ் அண்ட் ஆட்டோமொபைல் இந்த 3 துறைகளிலும் ஃபர்தர் மொமெண்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தென் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா எரிஸ் லைஃப் சயின்ஸ், ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் இது முன்னையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் இந்த இன்ஃபிளேஷனை பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா, இதுல ஆகஸ்ட் ரீட்டைல் இன்ஃபிளேஷன் 2.07% வைசஸ் 1.55% இன் ஜூலை. ஸோ இதுல ஹவுசிங் அண்ட் ஃபியூவல் பிரைசஸ் பாத்தீங்கன்னா மார்ஜினலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால ஆர்பிஐ ரேட் கட் கண்டிப்பாக இருக்கக்கூடும். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது 3.1%. ஸோ அதனால மேலும் இதுல இன்னொன்று நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த இன்ஃபிளேஷன் லாஸ்ட் அக்டோபர் 2024ல 6.1% இருந்தது. மாதம் படிப்படியாக குறைந்து இப்போ எவ்வளவு இருக்கு, 2.07% வந்திருக்கு. இதுவும் ஒரு முக்கிய காரணம் இன்னைக்கு சந்தைகள் ஏறியதற்கு. மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, விக்ஸ், அதுவும் இன்னைக்கு 2.31% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. 10ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால வாலட்டிலிட்டி குறையும் போது மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்கக்கூடும் என்றும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல நிப்டி ஃபியூச்சர்ல பார்த்தோம்னா பிலோ ஆவரேஜ்,
பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் வால்யூம் வந்து பிலோ ஆவரேஜ். இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பனிங் வந்து 25,074 கேப் அப்ல ஓபன் ஆச்சு. தென் இம்மீடியட்டாவே இந்த லோவை தொட்டது 9:30 மணிக்கு 25,038.05. இருந்தாலும் நேத்திக்கு க்ளோசிங்கை விட இன்னைக்கு லோ வந்து அதிகத்தில் தான் இருந்தது, நம்ம வாட்ச் பண்ணணும். அங்கிருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12 மணிக்கு 25,139.45 வரலையும் போச்சு. க்ளோசிங்ல 25,107.85 முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகள் ஆசிலேஷன். பட் 10 மணிக்கு பிறகு ஒரு குட் மூவ் ஃபார் வாங்கி விற்பதற்கு நன்கு இருந்தது. மேலும் நண்பர்களே, நாளை தினம் நாம் வந்து பேச போறதுல இந்த யூஎஸ் இந்தியா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து புதுசா வரவதனால இந்தியன் மார்க்கெட்ல ரேலி கண்டினியூ ஆகுமா ஆகாதா என்பதை பற்றி அடுத்த 2 தினங்கள்ல பேச இருக்கிறோம். அதனால் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.